ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி ஃப்ளஃபியாக சாஃப்டாக ஆம்லெட் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். எக் ஒயிட் தனியாக, எல்லோ தனியாக. நான் 5 எக் எடுத்திருக்கேன். இதை நம்ம எல்லோ தனியாக பண்ண போகிறோம். ஒயிட் தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இதை நம்ம நல்லா பீட் பண்ணுறதுலே வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஆம்லெட் நல்லா சாஃப்டாக வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆம்லெட் வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். எப்பயுமே தனியாக பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக் ஒயிட் பீட் பண்ணும்போது கொஞ்சமாக மில்க் கூட ஆட் பண்ணி நீங்கள் பீட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். சில பேருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அந்த மாதிரி மில்க் ஆட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆம்லெட்டோட ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதில் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் பால் ஊற்றி இதை பீட் பண்ணி பாருங்கள். எல்லோ தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம எக் ஒயிட்டை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நம்ம பீட் பண்ண இது நல்லா ஃப்ராத்தியாக அதிகமாக ஆகும் குவான்டிட்டி. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 எக் ஒயிட்கே பாருங்கள் இந்த பவுல் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி எல்லோவையும் தனியாக பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த எல்லோவையும் எக் ஒயிட்டோட சேர்த்து நம்ம ஒரு 1 மினிட் பீட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை, ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பிங்க் சால்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணாலும் நார்மல் சால்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் பிடிக்காது அப்படிங்கிறவங்க பெப்பர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் போடுறேன். வெங்காயம் கூடவே வந்துட்டு பச்சை மிளகாயும் போடுறேன். எப்பவுமே ஆம்லெட்டுக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அதோட ஸ்மெல், அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் கோகோனட் ஆயில் இல்லை கீ அது மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஆம்லெட்டோட ஃப்ளேவர் டேஸ்ட்டே வந்து அதிகமாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக பண்ணுறது சன்ஃப்ளவர் ஆயில் அதெல்லாம் போட்டு பண்ணுறத விடையும் கோகோனட் ஆயிலும் கீயும் போடும்போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி தான் பச்சை மிளகாயும். நீங்கள் நிறையா யூஸ் பண்ணாட்டியும் ஒரு கொஞ்சமாவது பச்சை மிளகாய் ஆம்லெட்டில் போட்டு பாருங்கள். அந்த ஆம்லெட்டோட ஸ்மெல்லே வந்து நல்லாயிருக்கும். இது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணதையுமே வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட் பண்ணி வச்சுருக்கிற எக் வந்துட்டு ஒரு 2 to 3 ஆம்லெட் வரைக்கும் போடலாம். ஸோ நான் அதில் கொஞ்சமாக மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஆம்லெட் போட்டு காமிக்கிறேன். இதை கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு ஊற்றும் போதே தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ ஃப்ளஃபியாக வருதுன்னு. இவ்வளோ திக்னஸ் வந்து நம்ம நார்மல் ஆம்லெட் போடும்போது இருக்காது. ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு எக் ஒயிட்டையும் எல்லோவையும் பீட் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த அளவுக்கு வந்துட்டு வந்ததையும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் தோசை டவாவில் பண்ணுறீங்க அப்படின்னா லிட் இருக்கிற மாதிரி இருக்கிற டவாவில் பண்ணுங்கள். ஏன்னா இதை கண்டிப்பாக மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு அது வந்து ஒரு 90% வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ளஃபி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக செய்கிற ஆம்லெட் வரையும் இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் ஜாஸ்தி ஆகும். பட் ஆனால் அந்த ஆம்லெட்டோட ரிசல்ட், டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.